Ready? Hi friends, welcome to Filmy Decoding Studio. நாம் இன்னைக்கு எந்த வீடியோவோட ரியாக்ஷன் பார்க்க போறோம் அப்படின்னா நம்ம அட்லி அண்ணாவோட டைரக்ஷன்ல அவரோட 6th ஃபிலிம் வந்து வரப்போகுது. அல்லு அர்ஜுன் சார் கூட. அவருக்கு இது வந்து 22nd ஃபிலிம். ஸோ இவங்க ரெண்டு பேரோட காம்பினேஷன்ல அடுத்து ஒரு பிக்கஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து வரப்போகுது. அது சன் பிக்சர்ஸ் வந்து ப்ரொடியூஸ் பண்றாங்க. ஒரு 2 days பிஃபோர் வந்து ஒரு சின்ன பிக்சர் மூலமா போட்டிருந்தாங்க. ஆல்ரெடி இது வந்து ஒரு பேரலல் யூனிவர்ஸ் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. அண்ட் நிறைய ட்ரோல்ஸுமே வந்துச்சு. அந்த ட்ரோல்ஸை பற்றி கடைசியில் பேசலாம். அண்ட் அதை போக இந்த படத்துக்கு இவங்க பண்ண போற இந்த பட்ஜெட் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப பெரிய பட்ஜெட். அண்ட் அது போக விஎஃப்எக்ஸ் தான் அதிகமாக செலவு பண்றாங்க. கிட்டத்தட்ட ஒரு 6 விஎஃப்எக்ஸ் கம்பெனிஸ் வந்து இதுல ஒர்க் பண்றாங்க அப்படின்றது முன்னாடியே சொல்லியிருந்தாங்க. அது என்னென்னு நான் எடுத்து வச்சிருக்கேன். அவங்க என்னென்ன படம் பண்ணியிருக்காங்க அப்படின்றதையும் பார்த்து வச்சிருக்கேன். ஸோ இந்த டீசர் கிடையாது, இது வந்து ஒரு கிளிம்ஸ். இது வந்து நான் அனௌன்ஸ்மெண்ட் கிளிம்ஸ் இது முடிச்சதுக்கு அப்புறமா நம்ம அதை பார்க்கலாம். ஓகே, இந்த கிளிம்ஸுக்கு வந்து 2 minutes 34 seconds கொடுத்துருக்காங்க. வாங்க பார்க்கலாம். 3, 2, 1 go. Sun Pictures, Atlina, A6, hashtag A24, 22. மியூசிக் நல்லா இருக்கு. ஆனா ரெண்டு பேர் சஜஷன் யாருன்னு தெரியல. யூஎஸ் எஸ் விஎஃப்எக்ஸ்க்காக கிராசிங் பார்டர்ஸ் பில்டிங் வால்ஸ். லோலா விஎஃப்எக்ஸ் ஃபர்ஸ்ட். லோலா விஎஃப்எக்ஸ் நல்லா இருக்கு மியூசிக். ஸ்பெக்ட்ரல் மோஷன் செகண்ட். ஃப்ராக்சர்ட் விஎஃப்எக்ஸ் ILM டெக்னாலஜிஸ், அயன்ஹெட் ஸ்டுடியோஸ், Legacy. Okay, அது வேற. Visuals are... I just got done reading the script and I gotta say my head is still spinning. Wow, okay. Black Panther on the helmet. The script, what did you think about it? The script is seriously unlike anything I've ever read. It is the best of the best of what I would ever want to create. ஒரு விஎஃப்எக்ஸ் ஓட ஹெட் இப்படி சொல்றாரா? It's amazing, yeah, right? So it's just the action, and it's just like one thing after another, where I'm like, oh my god, oh wow, wow. Jurassic Park. Reading through it, very excited about all the creature potential, all the different character potential. ஒரு பெரிய ஃபிலிம் தான் காத்துட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். I cannot wait to be a part of this. Avatar. I can't wait to see what his vision does. The story is unbelievable. Wow. Okay. Seriously, India's biggest film காத்துட்டு இருக்கு. மியூசிக் சூப்பரா இருக்கு. Oh, living creatures. Yes, okay. Sun Pictures. Nice. Wow, gearing up. Hashtag A22 and A6. Okay, nice. சூப்பரான ஒரு கிளிம்ஸ். ஒரு பெரிய ப்ராஜெக்டை வந்து சும்மா அப்படியே டிராப் டவுன் பண்ணி விட்ட மாதிரி பண்ணியிருக்காங்க. ஓகே, பார்க்கலாம். அண்ட் இதில் வந்து 6 கம்பெனிஸ் வந்திருக்குன்னு சொன்னேன் இல்லையா, என்னென்ன எழுதி வச்சிருக்கேன். லோலா விஎஃப்எக்ஸ், ஸ்பெக்ட்ரல் மோஷன்ஸ், ஃப்ராக்சர் எஃபெக்ட்ஸ், ILM, அயன்ஹெட், அதுக்கப்புறம் லெகசி எஃபெக்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 6 கம்பெனிஸ் வந்து இதில் பண்ணியிருக்காங்க. இதில் என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனிஸ் வந்து விஎஃப்எக்ஸ்க்காகவும், இன்னொரு கம்பெனிஸ் வந்து அந்த மோஷன்ஸை வந்து அந்த லிவிங் கிரியேச்சராக அதை வந்து கிரியேட் பண்ணுறதுக்காகவும். அதோட பிக்சர்ஸ்லாம் பார்த்தேன், வீடியோஸ் பார்த்தேன், வேற லெவல்ல இருந்துச்சு. அதாவது ஒரு பூச்சி குட்டியோண்டு இவ்வளோ ஒரு பெரிய பூச்சின்னு வச்சுக்கோங்களேன். அந்த பூச்சி வந்து அது கம்ப்யூட்டர்லேயே கிரியேட் பண்ணியிருக்காங்க. கிரியேட் பண்ணிட்டு அதை வந்து லிவிங் கிரியேச்சரா வந்து விட்டுருக்காங்க. அது நான் உங்களுக்கு முடிஞ்சு அப்படின்னா அதை டவுன்லோட் பண்ணி இதில் கிளிப்பை ஆட் பண்ணுறேன், முடிஞ்சா பாருங்க. அண்ட் அந்த லோலா விஎஃப்எக்ஸை பற்றி ஃபர்ஸ்ட் பார்த்துடலாம். அவங்களோட ஃபர்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து கேப்டன் அமெரிக்கா ஃபர்ஸ்ட் அவெஞ்சர், அதுக்கப்புறம் வந்து ஆண்ட்மேன், அதுக்கப்புறம் அவெஞ்சர் ஏஜ் ஆஃப் அல்ட்ரான், அதுக்கப்புறம் கேப்டன் அமெரிக்கா சிவில் வார்,
அதுக்கப்புறம் கேம் ஆஃப் த்ரான்ஸ், அதுக்கப்புறம் ஜாய் அப்படின்ற படம். ஸோ இதுதான் வந்து அவங்களோட ஒர்க்ல இன்ன வரைக்கும் வந்த படங்கள்ல ஒரு மேஜர் படம். அதுக்கப்புறம் ஸ்பெக்ட்ரல் மோஷன் எஃபெக்ட்ஸ் அப்படின்றது வந்து நான் ஒரு வீடியோவா, ஒரு குட்டி வீடியோவா மட்டும் போடுறேன். இது வந்து 5.5 நிமிஷம் இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ. பட் அவங்களோட ஸ்பெஷல் பேஜ்ல நம்ம அதை ஃபுல்லா போட முடியாது. அதனால குட்டி குட்டி கிளிப்ஸா எடுத்து நான் ஒரு 30 செகண்ட்ஸ் வர மாதிரி போட்டு காணிக்கிறேன். அது வந்து நான் பார்த்தேன், மிரண்டுட்டேன். எனக்கு ரொம்ப 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 ஆவலா இருக்கு இப்போ இவங்க என்ன கொடுக்க போறாங்க அப்படின்றத பார்த்துட்டு. அதுக்கப்புறம் ஸ்பெஷல் மேக்கப் எஃபெக்ட்டுக்காக ஒரு டீம், அது பேர் என்னது, ஃப்ராக்சர் விஎஃப்எக்ஸ் அப்படின்றதுக்காக. இந்த பிளட் அண்ட் ரிலேட்டட் சப்ஜெக்ட்ஸ் எல்லாமே வந்து இவங்க ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரிஜினல் மாதிரியே இருக்கு. ஸோ அதெல்லாம் தலை அப்படியே வெட்டுறாங்க, அதெல்லாமே அப்படியே ஒரிஜினலாக வர மாதிரியே இருக்கு. ஸோ அது செஞ்சு கொடுக்குறவங்களுக்கு இவங்க. அதுக்கப்புறம் வேற ஒரு ப்ராஜெக்ட் வந்து ILM, அது வந்து இண்டஸ்ட்ரியல் லைட் அண்ட் மேஜிக் அப்படின்றது. இவங்களோட படங்கள் இப்போ என்னென்ன கரண்டா போயிட்டு இருக்கு அப்படின்னா, ட்ரான்ஸ், சூப்பர்மேன், ஜுராசிக் வேர்ல்ட், ரீபர்த் இப்போ வரப்போகுது இல்லையா அது. அதுக்கப்புறம் மிஷன் இம்பாசிபிள் ஃபைனல் ரெக்கனிங். அதுக்கப்புறம் வந்து இவங்களோட பழைய ப்ராஜெக்ட்ஸ் என்ன அப்படின்னா, சோனிக், கிளாடியேட்டர்ஸ், ஸ்டார் வார்ஸ், வெனம், லாஸ்ட் டான்ஸ், இது எல்லாமே இவங்க பண்ணது. அப்புறம் ஜோக்கர் இப்போ ரீசெண்டாக வந்துச்சுல, ஆனால் ஃபெயிலியர் ஆயிடுச்சு. அந்த இதுவும் இவங்க பண்ணது தான். அந்த லைட்டிங்காக சொல்றேன். ஸோ இவங்க வந்து அந்த லைட்ஸ் அண்ட் செட்டப்ஸ் பார்த்துக்கிறதுக்காக ஆள். அதுக்கப்புறம் த லார்ட் ஆஃப் தி ரிங்ஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் ரொம்ப மேஜர்னா டெட்பூல், அதுக்கப்புறம் அட்லஸ், நக்கிள், அக்வாமேன் பண்ணியிருக்காங்க. எஸ். அப்புறம் த மார்வல்ஸ்ல மேக்ஸிமம் இவங்க தான் பண்ணியிருக்காங்க. வேற என்ன, லோக்கி பண்ணியிருக்காங்க. அப்புறம் மிஷன் இம்பாசிபிள் டெட் ராக்கனிங் அவங்க தான் பண்ணியிருக்காங்க. ஸோ மேஜர் ஃபிலிம்ஸ்க்கு இவங்க தான் லைட்னிங் அந்த இதெல்லாம் பண்றது. அதுக்கப்புறமா வந்து அயன் ஹெட் அப்படின்ற, எஸ் அயன் ஹெட், இந்த கம்பெனி எதுக்கு அப்படின்னா, இவங்களோட ப்ராஜெக்ட்ஸ் என்னென்ன அப்படின்னா, த அமேசிங் ஸ்பைடர்மேன் 2, அதுக்கப்புறம் தார் ஃபிலிம், அதுக்கப்புறம் பிளான்ஸ் ஆஃப் ஏப்ஸ், ட்ரான் லெகசி, ஃபேண்டாஸ்டிக் 4, ஆப்லிவியன், அதுக்கப்புறம் பேட்மேன், டேர்டெவில், அப்புறம் ஸ்பைடர்மேன்ல மேக்ஸிமம் ஃபிலிம்ஸ், அதுக்கப்புறம் ஆஃப்டர் எர்த் நம்ம வில் ஸ்மித் சார் நடிச்சது, தி அவெஞ்சர்ஸ், இந்த படத்துக்கெல்லாம் இவங்க தான் வந்து அந்த என்னது சூப்பர் ஹீரோ சூட்ஸ் வந்து கிரியேட் பண்ணி கொடுக்குறாங்க. அயன் ஹெட் அப்படின்றவங்க வந்து அந்த சூப்பர் ஹீரோ சூட்ஸ் வந்து எல்லாத்தையுமே கிளியர் பண்ணி கொடுக்குறவங்க. ஸோ கிரியேட் பண்ணி ரொம்ப சூப்பராக பண்ண போறாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். பார்ப்போம். அதுக்கப்புறம் லெகசி எஃபெக்ட் அப்படின்றவங்களும் அதே மாதிரி தான், இதுவும் ஒரு விஎஃப்எக்ஸ் கம்பெனி. அண்ட் இவங்களோட வேலை என்னன்னா, ஃபேவரட் கேரக்டர்ஸை வந்து உருவாக்குறது. அண்ட் அதை எவ்வளோ ரொம்ப யதார்த்தமாக கொண்டு வர முடியுமோ அவ்வளோ யதார்த்தமாக கொண்டு வர்றது. பார்க்கலாம். அதுக்கப்புறம் அவ்வளோதான். ஸோ இந்த 6 கம்பெனிஸ் தான் இதில் வந்து ஒர்க் பண்ணுறாங்க. இந்த 6 கம்பெனிஸுமே எல்லா பெரிய ப்ராஜெக்ட்ஸ்க்குமே ஒர்க் பண்ண கம்பெனிஸ், மேக்ஸிமம் எல்லா பெரிய ப்ராஜெக்ட்ஸ்க்காக ஒர்க் பண்ண கம்பெனிஸ். இப்போ அவங்க அதில் உள்ளவங்களே வந்து சொல்கிறாங்க அப்படின்னா, இந்த சப்ஜெக்ட் பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருக்கு. அண்ட் இதை பார்த்தோன்னே எனக்கு இந்த வேர்ல்டு எப்போ கிரியேட் பண்ண போறோம் இப்போ இருக்கு அப்படின்றதெல்லாம் சொல்றத பார்த்தா எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தமிழ்னு வேணா, இந்தியாவில இருந்து டோட்டலா ஒரு படம், ஒரு பெரிய படம் வந்து ஒட்டுமொத்த உலகமே எதிர்பார்க்கிற அளவுக்கு ஒரு படமா கொண்டு வர போறாங்க அப்படின்றப்போ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனா இந்த ட்ரோல்ஸை மட்டும் கொஞ்சம் ஸ்டாப் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும். அதை ஸ்டாப் பண்ண முடியாதுன்னு தெரியும், பட் இருந்தாலுமே கொஞ்சம் ஸ்டாப் பண்ணீங்க அப்படின்னா நல்லா இருக்கும். எதுக்கு அப்படின்னா, ஓகே, தமிழ், மலையாளம், தெலுங்கு, கன்னடா இதை விட்டுலாம். ஓகே, ஒரு இந்தியன் டைரக்டரா அவரோட படங்கள் வந்து ஒன்னொன்னா அடுத்தடுத்து ஸ்டெப் போயிட்டு தான் இருக்கு. எஸ், காப்பி பண்றாங்க அப்படின்ற கான்ட்ராவர்சி இருக்குதான் செய்யுது.
அவங்க அதை ஏத்துக்கிறாங்களா ஏத்துக்கலன்றதை தாண்டி அவங்களோட படங்கள் வந்து நிறைய ரீச் பண்ணதா செய்யுது. இப்போ லாஸ்டா வந்த ஜவான், ஸோ 1000 crore மேலேயே வந்து சக்சஸ் ரேட்ல போயிடுச்சு. அதுக்கப்புறம் இப்போ இந்தியாவோட பிக்கஸ்ட் ப்ராஜெக்ட்ல அவங்க வந்து ஒர்க் பண்ண போறாங்க. பிக்கஸ்ட் இன் த சென்ஸ் அது இந்த மாதிரி போகும்போது, அதாவது வேர்ல்ட் லெவலுக்கு போகும்போது, அது இன்னுமே இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ணி போகும்போது நம்மளாவே அதை வந்து கெடுக்கக்கூடாது அப்படின்றது தான் என்னோட இது. பார்க்கறதுக்கும் கேட்கறதுக்கும் பூமர்மா தான் இருக்கும் எப்போது சொல்ற மாதிரி. பட் இருந்தாலுமே வந்து அந்த ட்ரோல்ஸை கொஞ்சம் கம்மி பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இது என்னோட ஒரு சின்ன இது. அண்ட் இந்த இது அதுக்கு பேர் என்னது, கிளிம்ஸ் பத்தி பார்க்கும்போது எனக்கு அந்த மியூசிக் யார் பண்ணாங்கன்னு தெரியல. அனிருத் அல்லனா சாய் அபி 2 பேர் தான் வந்து இப்போதைக்கு லிஸ்ட்ல இருக்காங்க. இன்னும் அஃபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல. பட் இதுக்கு யார் பண்ணாங்க அப்படின்ற கிரெடிட் கூட எதுவும் போடலை அப்படின்னு நினைக்கிறேன். எஸ், போடலை. ஐகான் ஸ்டார் அல்லு அர்ஜுன் அண்ட் அட்லி ஃபிலிம் அவ்வளோதான் போட்டிருக்காங்க. யார் அப்படின்னு போடல. ஒருவேளை அனிருத் சார் இருந்துச்சுன்னா இது இன்னும் அடுத்த லெவலுக்கு போகும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அண்ட் சாய் அபி இன்னும் அவரோட டெபியூ ப்ராஜெக்டே வரல. பட் அதுக்கு முன்னாடி நிறைய ப்ராஜெக்ட்ஸ் வந்து கமிட் பண்ணி போயிட்டு இருக்காங்க. சூர்யா சாரோட 45, அதுக்கப்புறம் பென்ஸ், அதுக்கப்புறம் இப்போ STR 49க்கு இப்போ டாக்ஸ் போய்கிட்டு இருக்கு. அண்ட் இந்த ஃபிலிம்க்கு அவங்களா இருக்குமோ அப்படின்னு நிறைய ஸ்பெகுலேஷன்ஸ் போயிட்டு இருக்கு. அண்ட் மோஸ்ட் ஆஃப் ஒரு 90% ஆஃப் சோர்ஸ் வந்து அவங்க தான் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. ஸோ என்னன்னு தெரியல, வந்தா பார்க்கலாம். உங்களுக்கு இந்த இது பார்த்துட்டு என்ன தோணுது, அண்ட் இது இந்தியாவை ரெப்ரசென்ட் பண்ற ஒரு சூப்பர் ஃபிலிமா இருக்குமா அப்படின்றத வந்து மறக்காம நீங்க கமெண்ட் பண்ணிருங்க. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். ஸோ பாய்.